இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கலைத்துறையில் நடிகர் அஜித்குமார், விளையாட்டுத் துறையில் அஸ்வினுக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விருது பெறுவோரின் பட்டியலில் இடம் பிடித்திருப்பது யார்? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கலை, சமூக பணி, அறிவியல், மருத்துவம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளான 139 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசு தினத்தை ஒட்டி மத்திய அரசு அறிவித்துள்ளது. மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 7 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மறைந்த கேரள எழுத்தாளர் வாசுதேவன் நாயர், ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சுசுகி நிறுவன உரிமையாளர் ஒசாமு சுசுகி ஆகியோர் பத்ம விபூஷன் விருதை பெறவுள்ளனர். பத்ம பூஷன் விருது மொத்தம் 19 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் இடம்பெற்றுள்ளனர். கலைத்துறையில் சிறந்து விளங்கிய நடிகர் அஜித்குமார் மற்றும் நடிகை ஷோபனா ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை ஆளுமையான நல்லி குப்புசாமிக்கு பத்மபூஷன் விருது கிடைத்துள்ளது. தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா, ஓய்வு பெற்ற ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ், மறைந்த பீகார் துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி ஆகியோருக்கும் பத்மபூஷன் விருது கிடைத்துள்ளது. இதேபோல தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விளையாட்டு பிரிவில் அண்மையில் ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், பிரபல சமையல் கலைஞரான தாமு, மதுரையைச் சேர்ந்த பறை இசை கலைஞர் வேலு ஆசான் ஆகியோர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். மிருதங்க வித்வான் குருவாயூர் துரை, தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தன், சிற்ப கலைஞர் ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, பத்திரிகையாளர் லட்சுமிபதி ராமசுப்பையர் ஆகியோருக்கும் ஹட்சன் பால் நிறுவன தலைவர் சந்திரமோகன், கட்டடக்கலை நிபுணர் MD ஸ்ரீனிவாஸ் மற்றும் கல்வி மற்றும் இலக்கியத்திற்காக ஆய்வாளர் ஸ்ரீனி விஸ்வநாதன் ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் இசை கலைஞரான தட்சணாமூர்த்தி, காவிரி, முல்லை பெரியாறு உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் பல்வேறு முக்கிய வழக்குகளில் ஆஜராகி வாதாடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த டெல்லி வாழ் வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் உள்ளிட்டோரும் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். இந்நிலையில் பத்ம விருதை பெறுவதால் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாகவும், தேசத்திற்கு தனது பங்களிப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை பாக்கியமாக கருதுவதாகவும் நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். தாம் விருது பெறும் நாளை காண தனது தந்தை இருந்திருக்க வேண்டும் என்றும் அஜித் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். இதேபோல பத்மஸ்ரீ விருது கிடைத்துள்ளது பெரிய அங்கீகாரம் என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த பறை இசை கலைஞர் வேலு ஆசான் மகிழ்ச்சி தெரிவித்தார். சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு பெரிய விஷயம் வந்திருக்கு. இந்த பறைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு உலகம் முழுக்க வரவேற்பு வந்திருக்கு. இப்போ பத்மஸ்ரீ விருது கிடைச்சது பறைக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இது ஒரு இழிவா நடத்தப்பட்ட கருவியா இருந்துச்சு. இழிவான கருவி கிடையாது. மனிதன் வாய் பேசுறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி. மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு முடி அடிக்கக்கூடிய ஒரே கருவி பறை தான். மற்றவங்க வாசிப்பாங்க, ஆட மாட்டாங்க. மற்றவங்க ஆடுவாங்க, வாசிக்க மாட்டாங்க. நாங்கள் வாசிட்டு ஆடக்கூடிய கருவி பறை. பத்ம விருது பெற்ற சமையல் கலைஞர் தாமு வாழ்நாள் சாதனையாக கருதுவதாக நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். இன்னைக்கு இந்த பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதிர்பார்க்காத ஒன்று. ஆனால் இந்த மாதிரி அவார்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று மேலும் மேலும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் நம்ம உழைக்கிறதுக்கு. அந்த மோட்டிவேஷன் கண்டினியூ ஆகும். விருது அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் பிரதமர் மோடி, ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.